ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீ கடை அப்பம் எப்படி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அப்பம் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மைதா எடுத்தாலுமே ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு கப் மைதா வந்துட்டு நான் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜலிச்சு சேர்க்குறப்ப இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ரவையும் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. எதுக்காக இப்படி ஜலிச்சு சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈவனாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு சேர்க்குறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம ஜலிச்ச ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் ஈவனாக எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட அதையுமே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இனிப்பு சேர்க்க வேணாம், அப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாகிடும். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா தான். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் இனிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சுடுதண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சுடுதண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வாழைப்பழம், தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் டீ கடையில் வேணுங்கிற மாதிரியே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டீ கடையில் எப்படி இருக்குமோ அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டிட்டு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரவை வந்துட்டு ஊறி வர்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு அப்பமாவும் இருக்கணும். அப்போ தான் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு வரும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்க அப்பமாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா காலையில் டீ கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மார்னிங் டீயும் இந்த அப்பமும் சேர்த்து சாப்பிட்டா தான் அன்றைக்கி டேவே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். உங்களில் எத்தனை பேர் காலையில் டீ கூட அப்பம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். மெஷரிங் பார்த்திங்கன்னா கரெக்டானதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பம் சூப்பராக வந்துடும். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லா குவான்டிட்டியுமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பம் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவுமே பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பண்ணணுன்னா இந்த அப்பத்தை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இனிப்பு சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து பண்ணி கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கனால டக்குன்னு வந்துட்டு கரிஞ்சிரும். ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டீ கடை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. 1 கப் மைதாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 அப்பம் கிடச்சிருக்கு. அப்பத்து கூட டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளக்க வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ கடையில் வாங்குற மணிக்கு அப்படியே நம்மளுக்கு சூப்பரான அப்பம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.